டிஎன்பிசில ஒரு நோட்டிபிகேஷன், ரயில்வேஸ்ல ஒரு நோட்டிபிகேஷன், எஸ்எஸ்சில 4-5 நோட்டிபிகேஷன், அதே பேங்கிங்லயும் 4-5 நோட்டிபிகேஷன். ஸோ இது எல்லாமே இந்த ஜூலை மாசம் வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்ல இருக்கிறதும் ஜூலை மாசம் நோட்டிபிகேஷன் வரப்போற எக்ஸாம்ஸை பத்தி சொல்றது தான். ஸோ டீடைல்ஸை பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் 2 2A உடைய நோட்டிபிகேஷன் ஜூலை 15ஆம் தேதி வரப்போகுது. ஆகஸ்ட் 14 அப்ளிகேஷன் டேட் லாஸ்டா முடியும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நமக்கு எனி டிகிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் ஜெனரல் கேட்டகரியில 18 to 32, அதர்ஸ் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு எல்லா கேட்டகரிஸ்க்குமே மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே நோ ஏஜ் லிமிட் தான். சில போஸ்டிங்ஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நம்ம நோட்டிபிகேஷனை செக் பண்ணிக்கணும். ரயில்வேஸ்ல டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிபிகேஷன் ஜூன் 28ஆம் தேதி வந்துருச்சு. ஜூலை 28 லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனுக்கு செக் பண்ணி பாருங்க. இதோடைய குவாலிஃபிகேஷன் 10th பிளஸ் ஐடிஐ, 10th மட்டும் முடிச்சிருந்தா போதுமா இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கணும். கிரேட் 1 சிக்னலுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கிரேட் 1 சிக்னலுக்கு 18ல இருந்து 33 வரைக்கும், அதே கிரேட் 3க்கு 18ல இருந்து 30 வரைக்கும் ஏஜ் லிமிட். இதுல இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எஸ்சி அண்ட் எஸ்டினா 5 வருஷமும், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சில ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் எண்ட் டேட் எல்லாம் ஜூலை தான், அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. சிஜிஎலோடது ஜூலை 4 அப்ளிகேஷன் முடியுது. சிஹெச்எஸ்லோடது ஜூலை 18, எம்டிஎஸ் ஓடது ஜூலை 24, ஜேஇ அண்ட் ஜூலை 21 நமக்கு எம் டேட்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு இன்ஜினியரிங் வந்துட்டு டிகிரியா இருக்கும். சிஜிஎலுக்கு எனி டிகிரியா இருக்கட்டும். சிஹெச்எஸ்க்கு 12th ஆர் ஈக்குவலன்ட் டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ்க்கு 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் அதோட ஏஜ் லிமிட் நமக்கு ரெஸ்பெக்டிவ்லி இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபுல் நோட்டிபிகேஷனை ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க ஒரிஜினல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்குவேன். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கான இந்த டீடைல்ஸ். ஸோ எஸ்பிஐ பிஓட நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. ஐபிபிஎஸ் பிஓ இருக்கட்டும், ஐபிபிஎஸ் எஸ்ஓவா இருக்கட்டும், இதோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்ளிகேஷன் எண்ட் டேட் ரொம்ப ஷார்ட்ல தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ் லிமிட் இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாண்டி ஐபிபிஎஸ் தாண்டி ஆர்பிஐ கிரேட் பிஆ இருக்கட்டும். ஸோ இது ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல நோட்டிபிகேஷன் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்பெக்டட் இந்த மாசம். ஐபிபிஎஸ் கிளர்க்குமே இந்த மாசம் எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். இந்த மாசமே இல்லை ஆகஸ்ட்லயே வரலாம். ஸோ இது எல்லாமே 2025 ஜூலை மாசம் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல வாய்ப்புகள். ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்றதை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஏஜ் லிமிட் இருக்குன்னா சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு கைக்கூடி வரும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.